டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய பதிவில் தயிர் பற்றிய ஆயுர்வேத குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கெட்டியான தயிரை அன்றாடம் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வது எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று. ஏன் குழந்தைகளுக்கு கூட நம்ம கெட்டியான தயிர் போட்டு உணவு கொடுக்கும் பொழுது அவங்க ஆரோக்கியமாக வளருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா மோர் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆயுர்வேதாவில் தயிரை பற்றி என்னென்ன கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஆயுர்வேதத்தில் என்றைக்குமே அந்த உணவின் குணங்களை பொறுத்து தான் அதனுடைய மருத்துவ பயன்களை விவரிக்கிறாங்க. சரி, தயிரில் சுவை புளிப்பு, செரித்த பிறகும் நம்ம உடம்புல ஒரு புளிப்புத்தன்மையை அது ஏற்படுத்தும். மேலும் அது லேசாக உஷ்ணமானது, அதாவது சூடு தன்மையுடையது. நம்ம பொதுவாகவே தயிர் குளிர்ச்சி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உடலில் அது செரித்த பின்பு லேசான சூடு தன்மையை கொடுக்கக்கூடியது. இது கபத்தை நன்றாக அதிகரிக்கும், பித்தத்தை நன்றாக அதிகரிக்கும், வாதத்தை குறைக்கும். அப்போ யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது உணவில் சுவையை கொடுக்கும். அப்போ நமக்கு உணவில் சுவையே இல்லை, உடலில் ரொம்ப வறட்சியாக இருக்குது அப்படிங்கிறவங்க தயிரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மேலும் அது ஆண்மையை பெருக்கும் அப்படிங்கிற குணமும் இருக்குது. அப்போ உடல் வறண்டு போய் விந்தணுக்கள் ரொம்ப சோர்வடைந்து தளர்ந்து இருக்கவங்களுக்கு அந்த தயிர் ஆண்மை பெருக்குவதில் ஒரு அருமையான உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இது பித்தத்தை அதிகரிக்குது அப்படிங்கிறதுனாலையும் கொழுப்பு அதிகமாக இருக்கிறங்கிறதுனாலையும் நல்ல செரிமான சக்தி இருக்கவங்க மட்டும்தான் தயிரை எடுத்துக்கணும். எப்போ இது அதிகமாக எடுத்துக்கலான்னா, பொதுவாக வெயில் காலங்களில் தயிர் நம்ம எடுத்துக்கலாம். மேலும் தயிரில் பல வகை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான தயிரை நம்ம உருவாக்குறோம். சரி, என்னென்ன மாதிரியான வகைகள்னு பார்த்துக்கலாம். முதல்ல பால் தயிராக மாறுவதற்கு முன்னாலேயே நம்ம எடுத்துக்கிறது. இது மந்த ததி, ததினா தயிர். இது நம்ம உடம்புக்கு ஏற்றது இல்லை. இன்றைக்கி பல வீடுகளில் பார்க்குறோம், நம்ம தயிர் புளிக்குதுன்னா லேசாக பாலெல்லாம் கலந்து சாப்பிட்றாங்க. இது கண்டிப்பாக செரிமானத்துக்கு ஏற்றது கிடையாது. உடம்புல இருக்க 3 தோஷங்களையும் இது அதிகரிக்கும். மேலும் நம்ம உணவுக்கு அது உகந்ததாக நம்ம சுவை இனிப்பாக இருந்தாலும் செரிமான சக்தியை குறைக்கும். 3 தோஷங்களை அதிகரிப்பதனால இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உடம்புல பல்வேறு வகையான தோல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்குது. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, அந்த பால் தயிரான உடனே புளிப்புத்தன்மை அடைவதற்கு முன்னால் இருக்கின்ற தயிர், அது ஒரு இனிப்பு சுவையான தயிர். இந்த தயிரும் பார்த்திங்கன்னா உடம்புல கபத்தை அதிகரிக்கும், கொழுப்பை அதிகரிக்கும். ஏன்னா அதில் ஒரு புளிப்புத்தன்மை கிடையாது. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கின்ற சீரான தயிர், அதாவது ஒரு பால் தயிராக மாறும் பொழுது அந்த இனிப்புத்தன்மையிலிருந்து சற்றே புளிப்புத்தன்மை அடைவது, இதுதான் சரியான தயிர். இந்த தயிருக்கு உணவில் சுவையை கூட்டுகின்ற பண்பு இருக்குது, உடம்பை பலத்தை கூட்டுகின்ற பண்பு இருக்குது, உடம்பில் உஷ்ணத்தை கூட்டும். சரி, இது இரவில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே தயிர் இரவில் எடுத்துக்கிறது சிறந்தது அல்ல அப்படின்னு ஆயுர்வேதம் கூறுகிறது. எதற்காகனா, தயிர் செரிப்பதற்கு நீண்ட நேரம் ஆகும். இரவு காலம் என்பது கபத்தை அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே இரவில் தயிரை தனியாக எடுத்துக்கொள்வது சிறந்தது கிடையாது. அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கூட நெல்லிக்காயோ அல்லது பாசி பயிரோ போன்ற உணவுகளை சேர்த்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக பார்த்தோம்னா, சில பேர் நல்ல புளித்த தயிரை விரும்பி சாப்பிடுவாங்க. தயிரே புளிப்பு தான், அதை மேலும் புளித்து சாப்பிடும் பொழுது என்னாகும்னா பித்தத்தை மிக அதிக அளவு அதிகரிக்கும். இப்படி பித்தத்தை அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு நாள்பட்டது இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது வயிற்றெரிச்சல் உருவாகும். சரி, யார் யாரெல்லாம் தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே தயிர் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் அது செரிமானத்தன்மை ஏற்றவாறு தான் நம்ம சாப்பிடணும். கபம் உடம்பில் அதிகமாக இருக்குது, கல்லீரல் சார்ந்த நோய்கள் இருக்குது, உடல் இளைக்க வேண்டும், அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க தயிரை எடுத்துக்கொள்வது சிறந்ததல்ல. ஆயுர்வேதத்தில் தோல் நோய்க்கு நம்ம சிகிச்சை செய்யும் பொழுது தயிர் எடுக்க வேண்டான்னு சொல்கிறோம். ஏன்னா தயிர் கபத்தையும் பித்தத்தையும் அதிகரிக்கும். அப்போ அவங்களுக்கு தோல் நோய் எளிதில் குணமாகாது. இன்றைக்கு நமக்கு நிறைய சுவையூட்டப்பட்ட தயிர்கள் எல்லாமே கிடைக்குது மார்க்கெட்டில். ஆனால் தயிர் எப்போ எடுத்துக்கொள்ளணும்னா நல்ல பசி இருக்கும்போது தான் எடுத்துக்கணும். உடல் வறட்சியாக இருக்குது, உடல் இளைத்து போனவங்க பசி இருக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளலாம், இல்லைனா மோர் தான் சிறந்தது. சரி நேயர்களே, இன்றைக்கு தயிர் பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை இந்த பதிவில் தெரிஞ்சு கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.